त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரவீணா. ஏதோ ஒரு புள்ளியிலிருந்துதான் எல்லாமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உலகம் முழுவதும் ஆன்மீகத்தின் நம்பிக்கை. மதங்கள் வேறு வேறாக இருக்கலாம், வழிபடு தெய்வங்களின் திருப்பெயர்களும் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை ஒன்றே, இறைவனின் திருவருளும் ஒன்றே. இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் பிற வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்புதான் வேந்தரின் இறைவன் அருள். இன்று தொடங்கும் இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இனி இன்றைய முதன்மை நிகழ்வுகள். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு இன்று தொடக்கம். பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்கியது. ஈரோடு மாநகரில் 22 நாட்கள் கோலாகலம். அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு. காஞ்சிபுரத்தில் பக்தர்கள் பரவசம். வேந்தர் டிவியில் இன்று தொடங்கும் வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சிக்கு தருமபுரம் ஆதீன இளைய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அருளாசி வழங்கியுள்ளார். எந்த ஒரு தொடக்கத்துக்கும் இறைவன் அருள் என்பது அவசியமான ஒன்று. இறைவன் ஒவ்வொரு விதத்திலும் நம் வாழ்க்கையில் வந்து அனுகிரகம் செய்வது வழக்கம். அந்த வகையில் வேந்தர் டிவியின் மூலம் நம் வாழ்க்கையில் புதிய விடியலையும் புதிய வசந்தத்தையும் ஏற்படுத்தி தர இறைவன் அருள் என்ற செய்தி தொகுப்பை தொடங்கியுள்ளனர். இந்த முயற்சி வெற்றி பெற்று தொடர வேண்டும் என்று தருமபுரம் ஆதீன இளைய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலருந்தி கடும்புணல் நிவாமல்கு கரைமேல் எந்தன் சோலை நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதீன குருமணியினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். அவர்களுக்கு இறைவன் ஒவ்வொரு விதத்திலே வந்து அனுக்கிரகம் செய்கிறான். அந்த அனுக்கிரகம் என்பதுதான் அருள் என்று நாம் இன்றைக்கு காட்டப்படுகிறது. இறைவன் தண்டனை கொடுப்பதும் கூட மரக்கருணை என்று நமக்கு சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் பாலால் அறுத்து சுடினும் அறுத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளாது உனதடிமை என்று காட்டப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய அருள் பல ரூபங்களிலே வந்து அனுக்கிரகம் செய்கிறார். ஆகையினால்தான் அந்த இறைவனுடைய அருளை இறைவன் அருள் என்கின்ற நிகழ்ச்சியாக வேந்தர் தொலைக்காட்சி பல்வேறு சம்பவங்களை அனுபவ சம்பவங்களாக எடுத்து ஒளிபரப்ப இருக்கிறார்கள். இந்த பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஈரோட்டில் அருள்மிகு பெரிய மாரியம்மன் வகையறை கோவில்களின் பங்குனி மாத தேரோட்ட விழாவையொட்டி பூச்சாட்டு விழா நடைபெற்றது. பூச்சாட்டில் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பழமையும் புகழும் பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில்களில் பங்குனி மாத தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். விழாவின் போது 3 கோவில்களிலும் கம்பங்கள் நடப்பட்டு பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து கம்பங்களுக்கு ஊற்றி வழிபடுவார்கள். பங்குனி மாத தேரோட்ட விழாவின் தொடக்கமாக பூச்சாட்டு விழா நேற்று நடைபெற்றது. மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த கருவறை திருமேனிக்கு பக்தர்கள் அளித்த பல்வேறு வகை பூக்கள் படையலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அம்மனுக்கு படைக்கப்பட்ட பூக்கள் பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. பக்தர்கள் போட்டி போட்டு பெற்றுக்கொண்ட இந்த பூக்களை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று வைத்து வழிபட்டால் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது இந்த பகுதியில் நிலவும் நம்பிக்கை. நீண்ட வரிசையில் காத்திருந்த அனைவரையும்
கருவறை வரை அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு பூக்கள் வழங்கப்பட்டன. வரும் சனிக்கிழமை 3 அம்மன் கோவில்களிலும் கம்பங்கள் நடும் விழா நடைபெறவுள்ளது. 22 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தேரோட்டமும் நிறைவாக கம்பம் எடுக்கும் நிகழ்வும் நடைபெறும். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக அக்னி சட்டி எடுப்பது, அலகு குத்தி வழிபடுவது போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இனி 3 வாரங்களுக்கு ஈரோடு நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான கோயிலுங்குதுங்க, மாரியார் கோயிலுங்க. 3 மாரியம்மன் இருக்குதுங்க. 3 மாரியம்மன் வந்து பூச்சாட்டுவாங்க. நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கிறேன். அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு. நான் வந்து 20 வருஷமா கவாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பூக்குழி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் சத்தியுள்ள சாமி இது. நல்லா திருவிழா 15 நாளைக்கு திருவிழா நல்லா இருக்குங்க. நல்ல சிறப்பான வேண்டுதல் எது வேணுனாலும் நல்லா சிறப்பாக நடக்கும். நல்லபடியாக நடக்கும். நம்ம சத்தியவதி என்ன வேண்டுதல் கேட்குறோமோ அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். குறிப்பாக தொழில் நம்ம உடல்நிலை எதுனாலும் சரி பாதிப்பு நல்லா செஞ்சு கொடுக்கும். இன்னைக்கு பொங்கல் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பூச்சாட்டு விழா. அதனால இன்னைக்கு பூச்சாட்டி பங்குனி 20ஆம் தேதி முடியுது பொங்கல். இருள ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் என்ன வேணாலும் ஆத்தா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷம் தான். ஈரோட்டுக்கு 18 பட்டிக்கு இதாங்க சாமி பெரிய மாரியம்மன். முடி எடுப்பாங்க, அக்கினி சட்டி எடுப்பாங்க. தீக்குண்டம் வந்து கடைசி மாரியம்மன் கோயிலில் வந்து பூ மிதிப்பாங்க. இங்கே வந்து கூழ் ஊற்றி எல்லாம் 15 நாள் ரொம்ப விசேஷமாக தான் இருக்குங்க. இந்த அம்மனுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியானது இந்த காவல் தெய்வமாக ஈரோட்டு மக்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய திருவிழா ஈரோட்டில் மிக முக்கியமான திருவிழா. ஈரோடு மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் வந்து செல்கிற இந்த திருவிழா தொடர்ந்து 22 நாள் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்து 15ஆவது நாள் மாரியம்மனுடைய 3 கம்பங்களையும் பிடுங்கி திருவீதி விழா வந்து காவேரியிலே கொண்டு போய் நாங்கள் விடுவோம். இந்த நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று தெப்பத் திருவிழா நடைபெற்றது. வேதாரண்யத்தில் உள்ள 1000 ஆண்டு பழமையான அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக திருவிழா கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழாவின் 21வது நாளான நேற்று மணிக்கர்ணிகை திருக்குளத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது. திருக்குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அருள்மிகு கல்யாண சுந்தரரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெப்ப திருவிழாவில் ஏராளமானோர் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கல்யாண சுந்தரனுடைய திருவருளையும் காஞ்சிபுரத்தில் அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலின் ரஜபந்தன மகா குடமுழுக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் ராஜாஜி சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் சந்தை வியாபாரிகள் மற்றும் பலசரக்கு வியாபாரிகள் மகிமை சங்கத்தினரால் கடந்த ஆண்டு திருப்பணிகள் தொடங்கப்பட்டன. ராஜகோபுரம், விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, மூலவர், தண்டுமாரியம்மன் கருவறை ஆகியவை கருங்கற்களால் எழுப்பப்பட்டன. மேலும் ஐயப்பன், ராகவேந்திரர், 51 சக்திபீட அம்மன்கள், 27 நட்சத்திர தேவதைகள், சப்த கன்னிகள், 22 சித்த புருஷர்கள் திருமேனிகள் நிறுவப்பட்டு குடமுழுக்கு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இன்று காலையில் சிவாச்சாரியார்களின் சிறப்பு பூஜைகளுடன் ராஜகோபுர கலசங்கள், கருவறை மற்றும் அனைத்து தெய்வ திருமேனிகளுக்கும் குடமுழுக்கும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. கருவறை அம்மனுக்கு சிறப்பு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். அன்னதானங்களும் நடைபெற்றன.
இந்த ஆலயம் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாக எமது முன்னோரால் பராமரித்து வந்தது. இந்த கும்பாபிஷேகத்தில் 51 சக்தி பீடங்கள் வைத்துள்ளோம். 51 சக்தி பீடங்களில் நமது பெயர் அச்சரங்கள் 51 அச்சரங்கள் வரும். அந்த அச்சரத்தின் முதல் எழுத்து தான் 51 சக்தி பீடம். 27 நட்சத்திரங்கள் வைத்துள்ளது. 27 நட்சத்திரத்தில் நமது பெயர் உள்ளது. நமது பெயருக்கு நட்சத்திரத்திற்கு உள்ள தோஷங்கள் வேறு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருந்தாலும் இங்கு செய்து கொண்டால் அவருக்கு சகல நன்மையும் உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த அம்மனானது இந்த காஞ்சிபுரத்தில் விளங்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு அடுத்தபடியாக இந்த தண்டுமாரியம்மனுடைய வரப்பிரசாதியாக இங்கே வீட்டிருக்கின்றால். மிகவும் புராதனமான பழையமான இந்த திருக்கோயிலை புதுப்பித்து ராஜகோபுரம் அமைத்து மூலஸ்தானத்தில் அஷ்டபந்தனத்து மேலே ரஜிதபந்தனம் என்று சொல்லக்கூடிய ரஜிதபந்தன கும்பாபிஷேகமும் நூத்தன ராஜகோபுர கும்பாபிஷேகமும் மிக சிறப்புடன் நடைபெற்றது. அனைவரும் வந்து தரிசித்தருள் பெறுமாறு வேண்டுகிறோம். 1000 ஆண்டு பழைய வால்மீகீஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மேல் விஷாரத்தில் உள்ள 1000 ஆண்டு பழமையான அருள்மிகு வால்மீகீஸ்வரர் திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகேயுள்ள மேல் விஷாரத்தில் உள்ள 1000 ஆண்டு பழமைமிக்க வால்மீகீஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவில் குடமுழுக்கு இன்று நடைபெற்றது. காலையில் மங்கள இசையுடன் கணபதி பூஜை, நவகிரக வேள்வி மற்றும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மந்திரங்கள் ஓத கலசங்களுக்கு புனித நீர் வாற்று மகா குடமுழுக்கு நடைபெற்றது. நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெற்ற இந்த குடமுழுக்கில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். கரூர் தான்தோன்றிமலை அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவில் மாசி தெப்ப திருவிழா அண்மையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி ரத்ன அங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கரூர் அருகே தான்தோன்றி மலையில் உள்ள கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலுமிருந்து பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழா, மாசி மாத தேர் திருவிழா, தெப்பத் திருவிழா ஆகியவை சிறப்புமிக்கவை. இந்த ஆண்டு தெப்பத் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கம், வைரம் என ரத்னாங்கி அலங்காரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருடன் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு கல்யாண வெங்கடரமண சுவாமி காட்சியளித்தார். கரூர் மாவட்டத்தில் இந்த கோவிலில்தான் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்பெருமானானவர் இங்கே இருக்கக்கூடிய வேத புஷ்கரணியிலே, சதுர்வேத புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய இந்த தெப்ப குளத்திலே எம்பெருமான் உபயநாச்சிமாருடன் இந்த தெப்பத்திலே எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய ஆக்ஞைப்படி இங்கே தானாக தோன்றியிருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு தான்தோன்றிமலை என்று அழைக்கப்படுகிறது. தெப்ப உற்சவம் நடந்துட்டுருக்கு. நல்லா சாமி நல்லா தரிசனம் பண்ணலாம். இங்கே தண்ணி வந்து தெப்ப தேர் சுற்றி வருது. அங்கே வந்து இங்கே உலகத்தில் வந்து நம்மளுக்கு தண்ணி, காற்று, மழை எல்லாம் தருது. அதை வச்சு இந்த சாமி எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் அருள் தருகிறது. ரத்னாங்கி அலங்காரத்தில் பெருமாள் தரிசனம் மிக மிக அருமையான தரிசனம், அழகான தரிசனம். இப்போ தெப்பத்தேர் திருவிழா நடந்துடனே ஊர் மிக செழுமையாகவும் மழை பெய்யும் என்று நம்புகிறோம். தரிசனம் பார்த்ததில் மிக மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் அருள்மிகு அலர்மேல் மங்கை சமேத சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகன், செஞ்சி அரங்கநாதர், திண்டிவனம் அலர்மேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாள், புதுச்சேரி மணக்குள விநாயகர் உள்பட பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தீர்த்தவாரியில் பங்கேற்க வந்த திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் அருள்மிகு அலர்மேல் மங்கை சமேத சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புதுவையில் நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் போது ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோருக்கு வேத மந்திரங்கள் முழங்க நான் அணிவிக்கப்பட்டது. திருக்கல்யாண உற்சவத்தில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மயிலம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய கடவுளுக்கு சிறப்பு ஆராதனையும் ஊஞ்சல் உற்சவமும் அண்மையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள வைத்திக்குப்பத்தில் நடந்த மாசிமக தீர்த்தவாரியில் மயிலம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய கடவுள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சிவானந்தபாளைய சுவாமிகள் திருமடத்துக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று மாலையில் அருள்மிகு சிவசுப்பிரமணியருக்கு அலங்கார ஆராதனைகளும் சண்முக அர்ச்சனையுடனும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அலங்கார பூப்பந்தலில் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை மாசிமகம் கடல் தீர்த்தவாரி உற்சவ குழுவினர் செய்திருந்தனர். மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்ற பின் புதுச்சேரியில் சாரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ தீவனூர் பொய்யாமொழி விநாயக பெருமானுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி தீர்த்தவாரியில் பங்கேற்ற செஞ்சி அருள்மிகு பொய்யாமொழி விநாயக பெருமான் சாரம் பகுதியில் தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று காலையில் விநாயக பெருமானுக்கு மகா பூரண ஆகுதி தீபாராதனையும் சிறப்பு திவ்ய அலங்கார மகா தீபாராதனையும் நடைபெற்றன. தொடர்ந்து நடந்த 108 சங்காபிஷேகத்தில் மலரால் சங்குகள் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமான் அருளை பெற்றனர். கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் மகுட அபிஷேகம். மழைக்கான விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலத்தில் உள்ள கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் மழைக்காக வேண்டி மகுட அபிஷேகம் நடைபெற்றது. நல்ல மழை பெய்ய வேண்டி நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலம் கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் பங்குனி மாத உற்சவத்தையொட்டி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பங்குனி மாத தொடக்கத்தில் ஏற்படும் வெப்பத்தின் பிடியிலிருந்து மக்களை மீட்கவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் பெருமாளுக்கு மகுடம் சாத்துப்படி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மகுட அபிஷேகமும் மகுடத்துக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது.
பெருமாளுக்கு மகுடம் சூட்டுவதன் மூலம் பூமியில் வெப்பம் ஏற்படாமல் தடுத்து மக்களை வெப்பத்திலிருந்து காப்பதாகவும் மழை பெய்து பூமி குளிர்ச்சியடையும் என்றும் நம்பிக்கை. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கல்யாணிதயே நிதயேர்ச்சினா ஸ்ரீசைல விமாதாய சுந்தரேஷாய மங்களம் லக்ஷ்மீவல்லப சங்கல்ப வல்லபாய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமினே நமः ராஜராஜ சித்திரஸ்து லக்ஷ்மீகடாட்சதிரஸ்து. அருள்மிகு அடிகிநாத சுவாமி பங்குனி திருநாள் 1ஆம் நாள் அன்று விசேஷ அபிஷேக அலங்காரம் கண்டுள்ளி எம்பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்யப்பட்டன. மகுடாபிஷேகம் என்பது எதற்கு என்றால், எம்பெருமானுக்கு ஒவ்வொருத்தரும் மகுடாபிஷேகம் செய்யும் பொழுதும் அவர் மனமானது குளிர்கின்றன. அவர் மனம் குளிரும் பொழுது நமக்கு வெப்பம் தாக்காமல் இயற்கை வளம் பெருகவே மாதம் மும்மாறி பெய்ய வேண்டி எம்பெருமான மனம் குளிர வைக்கவே எம்பெருமான மகுடாபிஷேகம் செய்யப்படுகின்றன. இது வாழையடி வாடியாக ராஜாக்கள் காலத்தில் எம்பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் மரபாக எம்பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்து வருங்காலத்தில் மும்மாறி பெய்ய வேண்டி எம்பெருமானை மழை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். திருநெல்வேலியை அடுத்த தச்சநல்லூர் அருள்மிகு சந்திமரித்தம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு சந்திமரித்தம்மன் கோவிலில் பங்குனியில் நடைபெறும் திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டு பங்குனி பிறப்பான நேற்று 29வது ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சங்கரன் கோவில் சாலையில் திரளாக கூடிய பெண்கள் திருவிளக்கேற்றி தங்கள் பூஜையை தொடங்கினர். திருமண தடை, குழந்தை பாக்கியம், குழந்தைகள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக இந்த பூஜை நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் தச்சநல்லூர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். மாசி மாதம் முடிந்து பங்குனி தொடங்கும் நாளான காரடையான் நோன்பு நாளில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் மாங்கல்யம் நிலைக்கும் என்று பெண்கள் நம்புகின்றனர். முன்னதாக காலை முதலே சந்திமரித்தம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், திருக்கல்யாண வைபவம் மற்றும் காப்பு கட்டும் வைபவங்களிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். எமக்கு எம்மை அமைப்பாய் போற்றி ஓம் பக்தியில் இந்த நிகழ்ச்சி ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சி. இங்கே ஜாதி மத பேதமே கிடையாது. அதாவது முஸ்லீம் சகோதரி உட்கார்ந்து விளக்கர்ச்சனை பண்ணுறா, கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி விளக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருமைப்பாட்டு நிகழ்ச்சியாக தச்சநல்லூரில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காகவும் நல்ல மழை பெய்யணும்னு வேண்டியும் இன்னைக்கு அம்மாவை பிரார்த்தனை பண்ணோம். மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கக்கூடிய நாள். இந்த கோயில்ல வருஷந்தோறும் இந்த பூஜை வைக்கிறது மிகவும் சிறப்புடையது. பெண்கள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த சந்திமரித்த அம்மன் நமக்கு சந்ததி தோறும் தருவாள். 29 வருஷமா இங்கே விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் என்ன நினச்சி வரோமோ அது உடனே நிறைவேறும். அவள் அருளால் நாங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் 1008 விளக்கு பூஜைட்டு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு ஒரு 1008 விளக்கு பூஜையாக நடத்தினாங்க. அதுக்கு பிறகு இப்போ 3000 விளக்குக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரர் கோவிலில் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி பள்ளி ஆசிரியைகள் விளக்கு பூஜை நடத்தினர். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ளது. சிறப்புமிக்க இந்த கோவிலில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு அரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியைகள் சார்பில் உபய விழா மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்டு ஆசிரியைகள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டியும் மழை பெய்ய வேண்டியும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விநாயகருக்காக ஒரு சிறிய பாடலை பாடி வேண்டும் என்ற காரணத்திற்காக நாம் அவருக்கு பூஜை செய்ய கண்களை மூடி விநாயகர் பெருமானை மனக்கண்பையும் குத்து விளக்கின் அடிப்பாகத்தில் விழும்படியாக சமர்ப்பிக்க சிவ சிவ சங்கர கஜா. அந்த குங்குமத்தை நீங்கள் பத்திரமாக நம்முடைய தெய்வங்கள் தனலட்சுமி வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி என்று நிறைய லட்சுமிகளின் பெயரை சொல்லி நாம் வணங்குகின்றோம். காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் மாசி பங்குனி பெருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன்களை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மீனாட்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த செவ்வாய்க்கிழமை காப்புக்கட்டுடன் மாசி பங்குனி பெருவிழா தொடங்கியது. உலக அன்னையாக விளங்கும் ஆதிபராசக்தி மீனாட்சிபுரத்தில் முத்துமாரியம்மனாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை. உடல் நலம் காத்திடும் இந்த அம்மனுக்கு சீதாதேவி என்றும் பெயர் விளங்குகிறது. மாசி மாத கடைசி செவ்வாயில் காப்பு கட்டி பங்குனி முதல் செவ்வாயில் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தி இங்கே வழிபடுகிறார்கள். ஒரு வார விரதத்துக்கு பிறகு காப்பு கட்டிய பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் பால்குடம், அக்னி சட்டி, வேல்குத்தி நேர்த்தி கடன்களை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்தனர். காரைக்குடி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனை கண்டு தரிசித்தனர். எட்டு வயது குழந்தையா இந்த கோயிலுக்கு வந்த சிறுமிக்கு உடல் முழுவதும் அம்மை நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் இறக்குற நிலைக்கு இந்த இடத்திலேயே இருந்த வேப்ப மரத்தில் தான்தோன்றி பெருமாள் அப்படிங்கிற ஒரு அடைக்கலம் கொடுத்து அந்த பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் ஒரு தக்காளி பழம் பழுத்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி தோட்டமே இல்லையே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அவர் கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. உடனே நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது அந்த வீட்டில் அதிசயமாக தக்காளி பழம் பழுத்துருக்கு. பழத்தை பிடிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பழத்தை விரும்பி அந்த பொண்ணு சாப்பிட்டதாக. அதுக்கு பிறகு அந்த இடத்துல வேப்ப மரத்து அடியிலேயே அந்த குழந்தை தங்கியிருந்து அங்கே உயிர் விட்டதாகவும், அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கோயில் அமைச்சு இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் தான்தோண்டி பெருமாள் கோயில் அமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலை கட்டியிருக்காங்க. இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு ராஜகோபுரம் அமைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோயிலாக அது வந்திருக்குது. மாசி பங்குனி பெரும்பிழான்னு சொல்கிறது இது காரைக்குடி சுற்று வட்டாரக்குள்ள பொதுமக்களுக்கு மிகப்பெரிய திருவிழா. இது வீட்டில் உள்ளவங்க திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. காப்பு கட்டி முளைப்பாரி ஆலகுத்து எல்லாம் பண்ணுது. போல செவ்வாய்க்கிழமையில இருந்து அதிகாலை 4 மணிலேருந்து லட்சக்கணக்கான பால்குடங்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த பால்குடங்களுக்கு போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லா அதிகாரிகளும் துணை நின்று பொதுமக்களுக்கு எல்லாம் பண்ணி அருள்பாய்ச்சி விடுங்க. இந்த அம்மன்ட்ட வேணுனது நிறைவேறும். அதனால் தக்காளி உருவல காட்சி அம்பாள் எழுதுனதுனால அந்த ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தக்காளி பழத்தை வாங்கி அதை கொண்டு சாமி அம்பாள்கிட்ட வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பிள்ளைங்க படிக்கணும், குழந்தை பேர் வேணும், கல்யாணம் ஆகணும், வேலை பார்க்கணும், அபிஷேகம் பண்ணலாம், அந்த கோரிக்கைகள் நிறைவேறுது. வருஷம் ஏகப்பட்ட கூட்டம், லட்சக்கணக்கான பால் குடங்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மேன்மேலும் செஞ்சு மேன்மேலும் இந்த அன்னதானம் வளரணும், கோயில் அம்பாளுடைய சக்தியும் விளங்கணும். கடந்த ஒரு வார காலமாக காப்பு கட்டி இன்றைக்கு காலையில் 4 மணிலேருந்து பால் குடம் போய்கிட்டு இருக்காங்க. அதுபோக அலகு குத்தி, வேலு, பறவை காவடி, அக்கினி இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் எல்லா கிராமத்திலையும் சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 10:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.